இப்போ நீங்கள் வந்து மாடுகளை கொண்டு போய் ஸ்லாட்டர் ஹவுஸ் கொண்டு போகும்போது நீங்கள் அதை தடுத்து நிறுத்துறது, அவங்க மேலே கேஸ் போடுறது, காவல் நிலையங்களை போய் புகார் சொல்கிறது, இப்படி பெரிய இடைஞ்சல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? நண்பர் சாய் விக்னேஷ் செய்வது சைலேந்திர பாபு ஐயாவிற்கு ஏன் இடைஞ்சலாக தெரிகிறது என்றால், ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாய் சர்வ சக்தியை உடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் நாம் அனைவரும் ஓர் உரிமை உள்ள சகோதரர்களே ஆவர். சகோதரர்களுள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமையாகலின், அதுபோல் ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் துக்கப்படும் என்று அறிந்த போதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமானார். இந்த பழைய ஆன்ம உரிமை காரணத்தால் யானை முதல் எறும்பு வரை தோன்றிய அனைத்து ஜீவர்களும் தன்னுடைய சகோதரர் என்று அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது நண்பர் விக்னேஷ் அவர்களுக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் இந்த வேலைகளை எல்லாம் அவர் செய்கிறார். இப்படி உணவிற்காக கொலை செய்யப்படுகின்றவரை தமது சகோதரர் என்றும் கொலைப்படுகின்றார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது சைலேந்திர பாபு ஐயாவிற்கு அஞ்ஞானகாசத்தால் மிகவும் ஒளி மழுங்கி இருக்கின்றபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனமுதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிப்பு இல்லாமல் தடிப்பு உள்ளவைகளாக இருந்தபடியாலும் அவரால் கண்டறிய முடியாமல் போயிற்று. அதனால் சகோதர உரிமை இருந்தும் அந்த ஜீவர்கள் மேல் சைலேந்திர பாபு ஐயாவிற்கு ஜீவகாருண்யம் உண்டாகாமல் போய்விட்டது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்றேன். இந்த மாட்டுக்கு ஒரு கண்ணே கிடையாது. இவ 7 மாச கர்ப்பமா இருக்கிறா. இவளுக்கு கண்ணில் ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயத்துல மேகாட்ஸ் வச்சு ஒரு கண்ணையே அரிச்சிருச்சு. மற்ற எல்லா மாடுக்கும் நடக்கிறது தான் இவளுக்கும் நடக்க பார்த்துச்சு.